ஆண்டவரே, இதற்காக இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவருடைய மகனுக்கு ஒரு புதிய இல்லத்தை என் தேவனாகிய கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக ஆண்டவரே கர்த்தாவே, இல்ல பிரதிஷ்டை விழாவை ஆண்டவரே எங்கள் 1000 முன்னிலையில் நடத்த கர்த்தரை கிருபை செய்திருக்கு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நீங்காத பிரசனம் எங்களோடு இருந்து வழிநடத்த முடியும் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி முடிய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு நுழைய ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வண்ணமா பாடுவோம். இயேசுவே துதி செய் நீ மனமே, இயேசுவே துதி செய் என்ற பாடலும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுகாத பரவஸ்து மாசனுகாத பரவஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவாண்டயுந்தருதந்தன் அந்தவுந்தரநந்தன் சுந்த மிகுந்த சவுந்தரநந்தன். இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். சங்கீதம் 127 வேத பகுதி வாசிக்கிறேன். எட்டுவர்கள் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலாளர் வீழ்த்தியிருக்கிற விருதா. நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பர துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிவுமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். வேத பகுதி வாசிக்க முடிந்தது. கடவுளை உமக்கு நன்றி கூடாதாக. இல்லத்தை கட்டுவது என்பது சுலபமான ஒரு காரியம் அல்ல. அதுவும் கொரோனாக்கு பிற்பாடு கட்டுறது அப்படின்றது சுலபமான காரியம் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா விலைவாசி. தமிழ் அழகா சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு அப்படின்வாங்க. ஏன்னா ரெண்டுமே எப்படிப்பட்டது, கஷ்டம். இப்போ அம்மா ஒன்று முடிச்சுட்டாங்க, இன்னொன்று இருக்குது இல்லை. அதனால அப்படிப்பட்டதான கடுமையான ஒரு சூழ்நிலையிலே ஒரு இல்லத்தை கட்டி முடிப்பது என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம். அதான் நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். சங்கீதக்காரன் ரொம்ப அழகா தான் சொல்றாரு, கடவுள் இல்லத்தை கட்டவில்லை என்று சொன்னால் யாரும் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. நமக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கும், நமக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கும், பணம் இருக்கும், செல்வம் இருக்கும். ஆனால் கடவுள் அதை நியமிக்கவில்லை என்று சொன்னார், கடவுள் அதை துவங்கவில்லை என்று சொன்னால் அதை கட்டுவதற்கான முயற்சிகளை மனிதர்களாகிய நாம் எவ்வளவு மேற்கொண்டாலும் என்ன செய்ய முடியாது, கட்டி முடிக்க இயலாது. ஒரு இல்லம், இப்போ அம்மாவும் அஜித்தை கட்டியிருக்கிற இந்த இல்லத்தை உள்ள வந்த உடனே எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம்.
சுத்தி சுத்தி பார்ப்போம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தங்களுக்கு என்று ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, நினைத்து வைத்திருப்பாங்க. இப்படிதான் நம்ம ஒரு வீட்டை என்ன பண்ணணும், கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு குடும்பத்தாருக்கு ஒரு நினைவு இருக்கும். ஆனால் நம்மளும் என்ன பண்ணுவோம், ஓ இதெல்லாம் இங்கெல்லாம் வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், வீடை சுற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். சரி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம். ஆனால் ஒரு இல்லம் எப்படிப்பட்ட இல்லமாக இருக்க வேண்டும் என்பதை நான் 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி அமர ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்றார். என்ன அப்படின்னா, இந்த இடத்தில் கடவுள் தங்குகின்றார். இந்த இடத்தில் கடவுள் என்ன பண்றாரு, தங்குகிறார். அதற்கு ஒரு பேர் கொடுக்கிறார். என்ன பேர் கொடுக்கிறாரு, பெத்தேல் என்கின்ற ஒரு பேர் என்ன பண்றாரு, கொடுக்கின்றார். அப்போ இந்த இல்லம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை தாண்டி இந்த இடம் கடவுள் தங்குகின்ற இடமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஆண்டவர் தங்குகின்ற இடமாக, ஆண்டவர் குடியிருக்கின்ற இடமாக, ஆண்டவருடைய அனுபவத்தை நீங்கள் பெறுகின்ற இடமாக இந்த இடம் என்ன செய்யணும், மாற வேண்டும். நீங்கள் படுக்கின்ற பொழுது எழுந்திருக்கின்ற பொழுதும், பிறர் உள்ளே வருகின்ற பொழுதும் போகின்ற பொழுதும் இந்த இடத்தில் கடவுளின் பிரசன்னத்தை உணர வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக, கடவுளோடு கூட உறவு கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கையாக என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடம் ஆண்டவர் தங்குகின்ற இடமாக இருக்க வேண்டும் என்பது முதல் காரியம். இரண்டாவது, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுடைய பிறப்பை குறித்து எழுதுவார்கள். இயேசுடைய பிறப்பை குறித்து எழுதுகின்ற பொழுது அவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னு சொன்னா, பெத்லகேம் என்கின்ற ஒரு ஊரில் என்ன செய்கிறார், பிறக்கின்றார். பெத்லகேம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, அப்பத்தின் வீடு என்பது அதனுடைய பொருள். முன்னாடி பெத் ஏல் சொன்ன, அது கடவுள் தங்குகின்ற இடம் அல்லது கடவுள் தங்குகின்ற வீடு. இரண்டாவது பெத்லகேம் என்று சொன்னால் அப்பம் இருக்கின்ற வீடு அல்லது அப்பத்தின் வீடு என்று சொல்லுவார். இந்த வீடு என்பது கடவுள் உங்களுக்கு தந்திருப்பது. இந்த இடத்திலே நீங்கள் உண்டு புசித்து குடித்து நீங்கள் இங்க என்ன செய்யணும், மகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும். ஒரு இல்லம் என்பது அதற்காக தான் கடவுள் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நம்முடைய அடிப்படை தேவைகளை இந்த இடம் என்ன செய்யும், நிறைவு செய்யும். ஆனால் இயேசு பிறந்த இடத்தினுடைய பெயர் பெத்லகேம் என்று ஏன் வைத்திருக்கிறார்கள், அது ஏன் அந்த இடத்திலே இயேசு பிறந்தார் என்று சொன்னால், இயேசு வாழ்வளிக்கின்ற அப்பம். இயேசுதான் யாரு, வாழ்வளிக்கின்ற அப்பம். அவரை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு பசியும் எடுக்காது, தாகம் என்ன செய்யாது, எடுக்காது. யோவான்ல நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் என்னிடத்திலிருந்து பருகுகின்ற பொழுது உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகாது, தாகமே இருக்காது. ஏனென்று சொன்னால் உங்களுக்குள் அது ஜீவ ஊற்றாக என்ன செய்யும், மாறும். அப்போ இயேசு என்கின்ற உணவு இந்த இல்லத்தில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இயேசு என்கின்ற உணவு இந்த இல்லத்தில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்போ கடவுள் தங்குகின்ற இடம் மாத்திரமல்ல, இயேசு என்கின்ற உணவு இந்த இடத்திலே இருக்கணும். இங்கே வருகின்றவர்களும் என்ன செய்யணும், நாம் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, நாம் அந்த உபசரிப்பை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், கொடுப்பதாக இந்த இல்லம் என்ன செய்யணும், மாற வேண்டும். அப்போ கடவுள் இருக்கின்ற இடமாக, இயேசு என்கின்ற அப்பம் தங்குகின்ற இடமாக இது என்ன செய்யணும், இருக்க வேண்டும். மூன்றாவது, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் அங்க ஒரு இடத்தை குறித்து வாசிக்கிறோம். பெதஸ்தா என்கின்ற இடம், எபிரேயத்துல பெத்சதா என்கின்ற இடம். இந்த பெத்சதா அப்படின்னு சொன்னா இரக்கத்தின் வீடு என்பது பொருள். அப்போ இரக்கம் என்பது இந்த இடத்துல என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அந்த இரக்கம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற தகவல்கள், கிறிஸ்டியன் வேல்யூஸ். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே குறைந்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற தகவல்கள் இன்னைக்கு என்ன செய்யுது, குறைந்து கொண்டிருக்கிறது. அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது, நீதி குறைந்து கொண்டிருக்கிறது, சமத்துவம் குறைந்து கொண்டிருக்கிறது, சகோதரத்துவம் குறைந்து கொண்டிருக்கிறது. இங்க 38 வருடமாக ஒரு மனிதன் என்ன செய்கிறான், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். எவனுடைய கண்களுக்கும் அந்த மனிதன் தெரியவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அந்த மனிதன் மேல் அவர் இரக்கத்தை என்ன செய்கின்றார், காட்டுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல ஆண்டுகளாக பல காரியத்திற்காக ஜெபித்தது உண்டு, காத்து கொண்டிருப்பது உண்டு. அப்ப இயேசு இப்படி இந்த வீட்டை இந்த குடும்பத்திற்கு கொடுத்ததின் வழியாக தன்னுடைய இரக்கத்தை இந்த குடும்பத்திற்கு என்ன செய்திருக்கிறார், காட்டியிருக்கின்றார். அப்ப நாமும் கூட மற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு அன்பு செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு அக்கறை காட்டுகின்ற மக்களாக,
கிறிஸ்துவின் தகவுகளை, கிறிஸ்துவ தகவல் அல்ல, கிறிஸ்துவின் தகவுகளை உடையவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் தூய ஆவியுடைய வழிநடத்துதல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். எனவே இந்த சிந்தனைகளோடு கூட அருமையான குடும்பத்தாரையும் உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த இடம் கடவுள் தங்குகின்ற இடமாக இருக்கணும். இரண்டாவது, கிறிஸ்துவின் அப்பத்தின் வீடாக இது இருக்க வேண்டும். மூன்றாவது, தூய ஆவியர் தருகின்ற இரக்கம், தூய ஆவியர் தருகின்ற அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் நிறைந்திருக்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இல்லம் என்பது பலருக்கு எடுத்துக்காட்டான சான்று மிகுந்த ஒரு இல்லமாக இருக்கும். இந்த வார்த்தைகளோடு உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எங்கள் அன்புள்ள இயேசப்பா, தர்மையான காலவெளியிலே திருச்சபையாய் இணைந்து, உறவுகளாய் இணைந்து, எங்கள் ஊழியர்களாய் இணைந்து அன்பு குடும்பத்தை வாழ்த்தும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்கா நன்றி சாமி. ஆண்டவரே, அநேக நாட்கள் இந்த குடும்பத்தினர் பிரயாசப்பட்டு இந்த அழகிய இல்லத்தை அமைப்பதற்கு நீங்கள் உதவி செய்தீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. திலக அம்மாவுக்காக, ஆண்டவரே அஜித்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை மட்டுமாய் நீ பாதுகாத்திருக்கிறீர், பராமரித்திருக்கிறீர். குறிப்பாக இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நீ மகிழ்ச்சியாய் வைத்திருக்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, அழகிய இந்த இல்லத்தை பெத்தேலாய், பெனியேலாய், வானத்தின் வாசலாய் நீர் ஆசீர்வதிக்கோடுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதிலே வருவோர் போவோர், இதில் தங்கியிருப்போர் அனைவரும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் சுகித்திருக்கும்படியாய் நீங்க உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற உறவுகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நல்ல எண்ணத்தோடு கூட இந்த குடும்பத்தை வாழ்த்தும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருடைய கிருபை இருக்கட்டும் சாமி. அன்று இந்த இல்லம் அநேருக்கு சாட்சியாய் இந்த இடத்துல வைத்து வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தம்பி செய்கிற ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபை அவரோடு கூட இருக்கட்டும். இன்னும் உயர்களை தாங்க சாமி. மீண்டுமா ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நீ ரஜித்துக்கு வாய்க்க செய்யணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்று தன்னுடைய கஷ்ட நிலைமையிலிருந்து ஒரு அழகியலை அமைப்பதற்கு நீங்க உதவி செய்தீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருடைய கருவி இருக்கட்டும். இந்த நாள் எங்களோடு கூட எங்களை வழிநடத்த எங்களுடைய ஆயருக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபை இரக்கம் தொடர்ந்து அவரோடு கூட இருந்து இந்த நாளில் நடைபெற எல்லா ஊழியங்களையும் அவர் என்னை வழித்துள்ளுமா ஜெபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் உடைய கிருபையும் உமது இரக்கம் உடைய நீங்கா பிரசன்னம் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாசல் நிலைகாலில் சிறுவையின் அடையாளத்தை வரைகிறோம். வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் சாமி. உடைய மாறா பிரசன்னம், உடைய நீங்கா பிரசன்னம் இந்த குடும்பத்தோடு கூட என்னாலும் இருந்து இவள் வாழ்த்த வேண்டும் என்று எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு மூலம் வேண்டு செய்கிறோம் எங்கள் ஜீவனும் வளர்ப்பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்வோம். பரமண்டல பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சத்தம் பரமண்டலம் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. என்னுடைய யாரத்தை தாரும் எங்களுக்கு விரதமாய் குற்றச்செயலுக்கு சமத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றடிக்கொள்கிறேன். ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியராகிய திருத்துவ கடவுளின் இணையராத உறவு, ஆசீர்வாதம், சமாதானம் வழிநடத்துதல் நம் அனைவரோடும் வெகு சிறப்பாக அருமையான குடும்பத்தாருக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இந்த இல்லத்தோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமத்தை ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாரும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகும்.